ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். டுடே டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூத்திருந்த பூ. இன்றைக்கி ஆடி வெள்ளி இல்லைங்களா, அதனால் நார்மலாக நான் நம்ம வீட்டில் பூத்திருந்த பூக்கள் எடுத்து தான் சாமிக்கு வச்சு வழிபட்டது. பார்த்திங்கன்னா இப்போ கோயில்கள்லாம், அம்மன் கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி மற்ற சில கோயில்கள்லேயுமே விசேஷ வழிபாடுகள் இருக்கும். நார்மலாக நான் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை செய்வேங்க. எப்போதுமே வெள்ளி செவ்வாய்க்கு வெள்ளி செவ்வான்னு இல்லை, டெய்லி செடிகளில் பூத்துட்ருக்கக்கூடிய பூக்களை, புது பூக்களை எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வச்சுருவேன். அது என்னுடைய ஹேபிட்ஸ், டெய்லி பண்ணுறது என்னுடைய ஹேபிட்ஸு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூக்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அளவில் இருந்த பூக்களை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். நார்மலாக சொல்லுவாங்க, எப்போதுமே வெளியில் காசு கொடுத்து நம்ம வாங்கி பூக்களை சாமிகளுக்கு வைக்கிறத விட வீட்டில் ஒரு 2 பூ பூத்திருந்தா கூட அதை நேர்ந்து நிரவி நம்ம சாமி படங்களுக்கு வச்சு கொண்டுட்டு வரும்போது அதனுடைய விசேஷம் தனி விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே நான் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வேன் அப்படின்னா, வீட்டில் பூத்திருக்க பூக்களை தான் வச்சு சாமிக்கு வழிபடுறது பழக்கம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் பிளேட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நார்மலாக பித்தளை பாத்திரத்தில் தான் அந்த சாமிக்கு பூஜைக்குள்ள பொருட்கள்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பொருட்கள் பித்தளையில் இருக்கும், ஒரு சில பொருட்கள் சில்வர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சில்வர் பிளேட்டில் தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டவல் வச்சு தொடச்சிட்டு பூக்களை எல்லாம் எடுத்துகிட்டு சாமிக்கு வச்சு வழிபட்டாச்சு. எனக்கு இந்த சாமியை பொறுத்த வரைக்கும் பூக்களை வச்சு அதை டெக்கரேட்டிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன். ஜஸ்ட்டு ஷேரிங்.